துலா ராசிக்கான பலன். பெண்களாக இருந்தால் மிகவும் அழகான பெண்கள் இந்த ராசியில் தான் பிறக்கிறாங்க. ஆண்களாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுவாங்க. இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதாவது கால புருஷனுக்கு 7வது ராசி இந்த ராசி. அதனால நிச்சயமா இதுல உள்ள பெண்கள் நல்லா சமைப்பாங்க. மத்த ராசி சமைக்க மாட்டாங்க, நான் சொல்ல வரல, சொல்லிடுறேன். கொஞ்சம் கூடுதல் நல்லா சமைப்பாங்க. மத்தியம பலன் உண்டு இந்த வருஷம். இவளுக்கு காலதாமதமாக சில முயற்சிகள் மேற்கொண்டாலும் பிறகு அது வெற்றி உண்டு. ஆரோக்கியத்தில் நிச்சயமா நீங்க கவனம் செலுத்த வேண்டும். கண்டிப்பா யோகாசனம், நடைப்பயிற்சி இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் சூடு, கால் வலி, இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 2 அல்லது 3 மாதங்களுக்கு, அதாவது இந்த ஏப்ரல்ல இருந்து சொல்றேன், 2 மாதங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் தோன்றும். ஆக கொஞ்சம் கவனமா இருந்துட்டா ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜூன் மாதம் மேல ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது புதிய வேலை இடத்துக்கு போறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. மீண்டும் நான் என்ன சொல்றேன், வேலை இடத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க. வீடு அல்லது தொழிலுக்கு வேண்டிய லோன், இந்த கடன் வாங்குறீங்கல்ல, அது கிடைக்கும். திருமணம் கால தாமதம் ஆனாலும் கைகூடும். 10ல உள்ள குரு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். பிரயாணங்கள் உண்டு, செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டு, சிலர் வீடு மாத்திக்கிட்டு போவாங்க. ஆக உறவுகளில் சில கலக்கம் அல்லது பிரச்சனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். மாணவருக்கு கல்வியில் அதிக கவனம் தேவை. வியாழக்கிழமை தோறும் சைவமாக இருந்து நீங்க அல்லது விரதமா இருக்க முடியும், விரதமா இருங்க. முடியலையா சைவமா இருங்க. இதுல குரு பகவானுக்கோ அல்லது முருகனுக்கோ நீங்க வழிபாடு செய்தால் பிரச்சனைகள் நிச்சயமா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரவங்களை யாரும் இந்த லோ பிரஷர் இருக்கும் பாருங்க, அவங்களுக்கு அடிக்கடிக்கு மயக்கம் கொஞ்சம் உண்டாகும். ஆக அவங்க மட்டும் தினம் ஒரு வாழைப்பழம் நிறைய சாப்பிடலாம். இது உங்களுக்கு பீட்ரூட் சாப்பிடலாம், வாழைப்பழம் பீட்ரூட் சாப்பிடலாம். இந்த பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். முதுகு வலி, மூட்டு வலி உள்ளவருக்கு ஒரு கசாயம் சொல்ற பாருங்க. இடித்த இஞ்சி ஒரு 50 ml எடுத்துக்குங்க. அதை போல நொச்சி சாறு கொஞ்சம் தேனா கிடைக்கும், அதையும் இடிச்சு ஒரு 50 ml எடுத்துங்க. முடக்கத்தான் அதுவும் பச்சையா கிடைக்கும், அதையும் ஒரு 50 ml எடுத்துங்க. ஓமம் ஒரு 35 கிராம் 1 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் நல்லெண்ணெயில போட்டு இதை காய்ச்சி அது கருகும் வரை வைத்திருந்து அதை எடுத்து அந்த ஒரு போத்தல வச்சுங்க. உடல் முழுதும் பூசி 1 மணி நேரம் விட்டு குளிச்சிங்கன்னா உடல் வலி எல்லாம் தீர ஆரம்பிக்கும். எங்கெங்க மூட்டு வலி இருக்கோ அங்க பூசி ஒத்தனம் கொடுத்தாலும் தீர ஆரம்பிக்கும்.